வணக்கம் அனைவருக்கும். நம்ம இன்னைக்கு இன்னொரு பேஷண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அந்த பேஷண்ட் வராங்க. 38 வயசு, கையில் 2 பெரிய பசங்க இருக்காங்க. 18 வயசுல பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. அதை தாண்டி 6 அபார்ஷன். ஸோ கணக்குக்கு 4 இப்போ தள்ளி போயிட்டு வராங்க. இது அவங்களோட 9வது ப்ரெக்னன்சி. இந்த 9வது ப்ரெக்னன்சிலையும் அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முன்னாடி இருக்கிற 6 அபார்ஷனுமே அவங்களாவே மாத்திரை வேண்டான்னு சொல்லி போட்டுட்டாங்க. இந்த ப்ரெக்னன்சியும் அவங்களும் அதே மாதிரி தைரியமாக பக்கத்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆனால் சாப்பிட்ட பிறகு என்னாச்சு, ஒரு ஸ்கேன் பண்ணலை, யாரையும் கன்சல்ட் பண்ணல, நேராக கடையில் போய் பார்த்து மாத்திரை வாங்கி முழுங்கியாச்சு. மாத்திரை வாங்கி முழுங்கின வேகம் நடுராத்திரி வராங்க, பயங்கர அடிவயிறு வலி. ஆனால் வெளியில் ப்ளீடிங் மாதிரி ஆகலை, அடிவயிறு வலி மாத்திரம் நல்ல வலியோடு வராங்க. அப்புறம் நல்லா நாடி துடிப்பில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பிபி ரொம்ப லோ பிபி. நம்ம எமர்ஜென்சியாக கொண்டு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு அப்போ தான் தெரிய வருது. ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு என்ன, கருக்குள்ளாயிலேயே கர்ப்பம் இருக்கும், அது அங்கே இருந்துட்டு வளர்ந்து வெடிக்கும். இவங்க கேஸில் என்ன ஆகுதுன்னா, வேண்டான்னு அபார்ஷன் மாத்திரை போட்டனால அது அங்கேயே வெடிச்சிருச்சு. வெடிச்சனால ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே லிட்டராக ப்ளீடிங்கு, பிளட்டு கலெக்ட் ஆனதில் பிபி ஃபால், அப்புறம் நாடி துடிப்பு ஜாஸ்தி, கிரிட்டிக்கலாக அவசரமாக தேட்டருக்கு கொண்டு போய் லாப்ரோஸ்கோபிக் கேமரா கருவறை வயிற்றுக்குள்ளே கேமரா போட்டு பார்த்த பிறகு ஃபுல் பிளட்டு தான். அதுக்கப்புறம் நமக்கு புரியுது, குழாயில் அந்த கர்ப்பம் இருக்கிறத லொக்கேட் பண்ணி அங்கே ஆற ப்ளீடிங்கை நம்ம ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சர்ஜிக்கல் பார்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். இதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ஷன் பார்த்தா எல்லாருமே ஒரு டேபுவாக நினைக்க வேண்டாம். பெண்மணிகளுக்கு அவங்க பாடி ஒரு ப்ரெக்னென்ட் ஆயாச்சுன்னா அது அவங்களோட டெசிஷன் மேக்கிங்காக தான் இருக்கணும். அதாச்சும் அவங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிறாங்களா இல்லை வேண்டாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இதில் வேறு யாரோட இன்டர்வென்ஷனும் தேவையே கிடையாது. இப்போ கவர்மெண்ட்லாம் நல்லா சட்டத்திட்டத்தை நல்லா கிளியராக கொண்டு வந்துட்டாங்க. அந்த கேர்ள் 18 வயசு தாண்டி இருக்கணும். கல்யாணம் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அவசியமே கிடையாது. வரணும், கன்சல்டேஷன் ப்ராப்பர் ஒரு அப்ரூவ்ட் சென்டரில் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஸ்கேனை பண்ணி கருவறைக்குள்ளே தான் பனிக்கூடாவில் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அபார்ஷன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அபார்ஷன் பண்ணுறது மேட்ரு கிடையாது, பண்ணுறது சேஃப் அபார்ஷனாக இருக்கும். அது இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் யோசிச்சுட்டு, இது வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, தயங்கிட்டு பக்கத்தில் ஏதாவது அன்னெசரியாக மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டு காம்ப்ளிகேஷன்ஸில் லேண்ட் ஆகிக்காதீங்க. தேங்க்யூ.